ஹாய், இன்றைக்கி சப்பாத்தி புலாவுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக முந்திரி சேர்த்து கூடவே ஒரு பழுத்த தக்காளியையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன், இல்லைனா நீங்கள் இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக நான் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாக இல்லாமல். அதாவது தனிமிளகாய் தூள், உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதே போல் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, இப்போ நம்ம வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து வதக்கி அரைச்சதுனால இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், அப்புறமா கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே மசாலா சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஃப்ரெஷ் பட்டாணி நான் 1 கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இந்த பட்டாணியுமே ரொம்ப நேரம்லாம் எடுக்காது வேகிறதுக்கு. கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். 10லேருந்து 15 நிமிஷம் போதும் இந்த சப்பாத்தி கிரேவி செய்கிறதுக்கு. இப்போது பட்டாணிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு, கொஞ்சம் கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு மசாலா போட்டு பரட்டின பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதே மாதிரி ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட இந்த பன்னீரை சாப்பிடும்போது ரொம்பவே க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.